நீங்கள் பாருங்கள், தலைமுடி உதிர்ந்திருக்க அதிகமான பேருக்கு, எல்லா பேருக்குமே சொல்லலாம், அவங்களுக்கு சிறுநீரகம் அதிகப்படியான சூடாக இருக்கும். கண்ணு ட்ரையாகவே இருக்குதுங்க, கண்ணுலேருந்து தண்ணியே வரலங்கன்னு சொல்லி சில பேர் கம்ப்ளைண்ட்டு. அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, சிறுநீரகம் அதிகப்படியான சூடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தலைமுடி உதிர்றவங்க எல்லாருக்குமே பாருங்களேன், ஒரு சப்கான்சியஸ் மைண்டில் பயம் அப்படின்ற ஒரு பதிவும், கவலை அப்படின்ற ஒரு பதிவும் அவர்களுக்குள்ளே இருக்குங்க. எப்போ ஒருத்தர் பயம் கவலைக்குள்ளே போகிறாரோ அப்போ தான் தலைமுடி அதிகமாக உதிர ஆரம்பிக்குது. ஈஸியாக எளிமையாக ஏதாவது சிறுநீரகத்தை கூலாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஹோம் ரெமெடி இருக்குதா, ஒரு டிப்ஸ் இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக முடியுங்க. ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, இன்றைக்கி அதிகப்படியான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ராப்ளம் ஹேர் ஃபால். இந்த ஹேர் ஃபாலுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஹோம் ரெமெடியாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்றது நிறைய மக்களோட வேண்டுகோளாக இருக்குது. நிறைய நம்மளுடைய கமெண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பல வீடியோக்களில் ஹேர் ஃபாலுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்றதையே கேட்டுக்கிட்டு முதல்ல இது வருவதற்கான அடிப்படை காரணங்கள் தான் என்ன அப்படின்றத நாம் முதல்ல அனலைஸ் பண்ணோம்னா தான், அந்த அடிப்படை காரணங்களை சரி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஹேர் ஃபால்லேருந்து விடிவு கொண்டு முடியுங்க. என்ன தான் காரணங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைமுடி உதிருது அப்படின்னா அதோடைய வேர்க்கால்களில் ஈரப்பதம் இல்லை அப்படின்றது தான் ஒரு மெயினான விஷயம். அப்போனா அதிகப்படியான சூடு பாடியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு விஷயம், நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒருவருக்கு கிட்னி சிறுநீரக சூடு இருந்தால் அவர்களுக்கு தலைமுடி உதிரும் அப்படின்றது. அவ்வளோதாங்க. இங்கே ரியாலிட்டியும் அதுதாங்க. நீங்கள் பாருங்கள், தலைமுடி உதிர்ந்திருக்க அதிகமான பேருக்கு, எல்லா பேருக்குமே சொல்லலாம், அவங்களுக்கு சிறுநீரகம் அதிகப்படியான சூடாக இருக்கும். இந்த சிறுநீரகம் அதிகப்படியான சூடானால் அவர்களுக்கு தலைமுடி உதிரும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கிடக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லலாம். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரகம் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர், ஓகேங்களா, நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை இது சமநிலைப்படுத்தி குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை பண்ணுறவர் யார் அப்படின்னா அவர் நம்மளுடைய சிறுநீரகம். இவருடைய கண்ட்ரோலில் தான் நமக்கு பார்த்திங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட, அதாவது லிம்பெட்டிக் சிஸ்டம், சைனோவியல் ஃப்ளூயிடு, ஓகேங்களா, எங்கெல்லாம் அந்த ஃப்ளூயிட் இருக்குதோ இந்த ஃப்ளூயிடு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா அவர் சிறுநீரகம். இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுற வேலையும் பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, நமக்கு சிறுநீரகம் அப்படின்னாலே சிறு நீர், வியர்வை, ஓகேங்களா, ஆமாம், வியர்வை துளி நீர், கண்ணீர், இப்படி எல்லா நீருக்கும் யார் கண்ட்ரோல்னா சிறுநீரகம். கண்ணு ட்ரையாகவே இருக்குதுங்க, கண்ணுலேருந்து தண்ணியே வரலங்கன்னு சொல்லி சில பேர் கம்ப்ளைண்ட்டு. அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, சிறுநீரகம் அதிகப்படியான சூடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அவரால் நீரை கொடுத்து அந்த இடத்த ஈரம் பண்ண முடியலைன்னு அர்த்தம். அப்போ யார் ஒருவர் சிறுநீரக சூடை நம்ம ஏற்படுத்திக்கிறோமோ அவர்களுக்கு நிச்சயமாக நமக்கு தலைமுடி உதிரும். இவர்கள் இந்த தலைமுடி உதிர்றவங்க எல்லாருக்குமே பாருங்களேன், ஒரு சப்கான்சியஸ் மைண்டில் பயம் அப்படின்ற ஒரு பதிவும், கவலை அப்படின்ற ஒரு பதிவும் அவர்களுக்குள்ளே இருக்குங்க. எப்போ ஒருத்தர் பயம் கவலைக்குள்ளே போகிறாரோ அப்போ தான் தலைமுடி அதிகமாக உதிர ஆரம்பிக்குது. அதை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். இந்த பயத்திற்கும் சிறுநீரகத்திற்கும் நேரடி சம்பந்தம் இருக்குதுங்க. உணர்வுகளுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது அப்படின்றேன். உணர்வுகளால் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டால் உணர்வுகளும் நமக்கு அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு பயம் அதிகமாகும், பயம் ஒருத்தருக்கு அதிகமாக இருந்தால் சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ரெண்டுக்கும் உள்ள ஒரு இன்டர்லிங்க் இருக்குது. நம்ம நகைச்சுவையாக ஒரு காமெடி பார்த்துருப்போம், சரிங்களா? அதாவது பயம் வந்த உடனே வடிவேலு சொல்லுவார்ல, பயம் வருதுங்க, பயங்கரமாக பயம் வரும் பொழுது அவங்க பார்த்திங்கன்னா கால் ரெண்டும் அப்படியே கிடுக்கிட்டுன்னு ஆடும். பயம் அப்படின்ற அந்த உணர்வு நம்மளுடைய எலும்பு மண்டலங்களை பாதிப்படைய செய்கிறது. இந்த பயம்ன்ற உணர்வு சிறுநீரகத்தோட தொடர்பு வருது பார்த்திங்கன்னா, அந்த சிறுநீரகம் தான் எலும்பு மண்டலங்களையும் நமக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு. அப்போ பாருங்களேன், இது ஏதோ ஒரு செயினாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? முடி அப்படின்னா அது ஒரு சாதாரணமாக அந்த முடி மட்டும் இல்லைங்க, இது முடி,
நம்மளுடைய உமிழ்நீர், நம்மளுடைய கண்ணீர், நம்மளுடைய நிணநீர், நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அது இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும்? டைட் ஆயிரும்ல. இது நம்மளுடைய போனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு டிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு, போன் மேரோ, இதெல்லாம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் யாருன்னா அவருக்கு சிறுநீரகம் அப்படின்றது பேர். சிறுநீரகம் கூலிங்காக நம்ம வச்சுக்கிட்டோம்னா இவங்க எல்லாமே கூலாக சூப்பராக இருக்குங்க. அப்போ முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் பயமும் இருக்குது, முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் மூட்டு வலியும் இருக்குது, அவர்களுக்கு தான் பாருங்கள் தைராய்டு அப்படிலாம் வருது பாருங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன் சம்மந்தப்பட்டு, எண்டோகிரைன் சம்மந்தப்பட்டு, ஃப்ளூயிட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்க முடி உதிர்தல் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் வருது. இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் அவர்களுக்கும் முடி உதிருது அப்படின்னா அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ நம்ம எதங்க சரி செய்யணும்? இந்த முடி உதிர்தலுக்கு ஏதாவது ஒரு எண்ணெயை வாங்கி மட்டும் தேய்ச்சா மட்டும் சரியாக வருமா அப்படின்னா எப்படி சரியாக வரும்? இதற்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தில் நிறைய இலைகள்லாம் இருக்குது. இந்த இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன காம்பில் அந்த கிளையோட இணைஞ்சிருக்குது, அவ்வளோதான். நம்ம முடி போல தான் இந்த முடியை தான் இந்த இலைகளோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அதனுடைய வேர்க்காலில் ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் அந்த முடி வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக செழுமையாக அது இருக்கும் ஈரப்பதத்தோட. அந்த வேர்க்கால்களில் ஈரப்பதம் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு முடி வந்து பார்த்திங்கன்னா செம்பட்டையாக மாற ஆரம்பிச்சிருது. இந்த இலையும் பாருங்களேன், இலைக்கு அந்த இலையோட காம்பில் ஈரப்பதம் இருக்கும் வரை இலை பசுமையாக இருக்குது, அங்கே ட்ரை ஆகுது அப்படின்னா இலை பழுப்பு நிறமாக மாறுது. அப்போ மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளும் பழுப்பு நிறமாக மாறுது அப்படின்னம்னா அப்போ பாருங்கள் அதனுடைய வேர்க்கால்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். நம்ம பார்த்துருப்போம், மரம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருக்குது. அடுத்து பருவகாலம் மாறும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அந்த வெப்பம் வெயில் கிடைக்கப்படும் பொழுது நீர்த்தன்மை குறையும் பொழுது அது பழுப்பு நிறமாக மாறுது. ஒரு கட்டத்தில் நீர்த்தன்மை சுத்தமாக ட்ரை ஆச்சுன்னா இலையெல்லாம் உதிருது, இலை எதிர்காலம் அப்படின்றோம், இலையெல்லாம் உதிருது. நம்ம முடிக்கும் அப்படிதாங்க. இப்போ அந்த மரத்துலேருந்து இலை உழுந்துச்சு, அந்த நீரெல்லாம் ட்ரை ஆன உடனே மீண்டும் அந்த மரத்திற்கு ஈரப்பதம் கிடைச்ச உடனே அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் பூத்து குலுங்குச்சா? அது போல தான் சொல்கிறேன். முடி அப்படின்றத பார்த்து நீங்கள் முதல்ல கவலைப்படாதீங்க. முடி உதிர்தல் என்பது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக முடி வளர்றது அப்படின்றதும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஒரு மரத்தினுடைய வேர்க்கால்களுக்கு ஈரப்பதம் கிடைச்சிச்சுன்னா உங்களுடைய மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் பூத்து குலுங்கும். அந்த வேர் தான் எது அப்படின்னம்னா அதுதான் நமக்கு வந்து சிறுநீரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த நீரை எப்பொழுதும் உறிஞ்சி சேமித்து எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணக்கூடியது. அப்போ சிறுநீரகத்தை கூலிங்காக வச்சுக்கிட்டோம்னா நம்ம முடியினுடைய வேர்க்கால்களுக்கு ஈரப்பதம் கிடைக்கும். இதுக்கு ஈஸியாக எளிமையாக ஏதாவது சிறுநீரகத்தை கூலாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஹோம் ரெமெடி இருக்குதா, ஒரு டிப்ஸ் இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக முடியுங்க. ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய ஒரு உணவு முறைகளில் டிப்ஸ் சொல்லணும்னா சிறுநீரகத்தை கூலாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்லி கஞ்சி சாப்பிடலாம். ஓகேங்களா? பார்லி கஞ்சி நம்ம சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம் கூலாகும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா யூரின் பாருங்கள் நல்லா பெருக்கெடுத்து போகும். உங்கள் உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத வெப்பமும் நீர்க்கழிவுகளுமே போயிட்டு பாடியை நியூட்ரல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணுங்க. சிறுநீரகத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஒன்று. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள். அவசியம் நீங்கள் அதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். ஐயோ எண்ணெயை தேய்ச்சாதாங்க அதிகமாக உதிருது அப்படின்லாம் உங்கள் உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன அப்ளை பண்ணோன்னா ஒரு சிட்டிங்லேருந்து ஒரு 2-3 தடவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உதிரலாம். அதுக்கப்புறம் க்ரௌத் ஆகும். ஏன்னா பட்டு போன இலைகள் உதிர்ந்ததுக்கு அப்புறம் தான் பசுமையான இலைகள் முளைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதனால் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது வந்து சில மாதங்களில் சில வருடங்களில் உங்களுக்கு வந்து க்ரோத் கிடைக்குங்க. அதை நீங்கள் கண் கூட நீங்கள் வந்து பார்க்க முடியும். முடி உதிர்தல் அப்படின்றது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளெல்லாம் உதிரலை. அது ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்கள் எடுத்துக்கிட்டது டைம். அது மாதிரி தான் நமக்கு க்ரோத்துக்கும் டைம் எடுக்கும். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சிறுநீரகத்தை கூல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல ஒரு சுவிட்ச் இருக்குதுங்க. அந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த சிறுநீரகத்தை நியூட்ரல் பண்ணி கொடுக்கும், அதாவது கூல் பண்ணி கொடுக்கும். அப்படி ஒரு சுவிட்ச் இருக்குது. இதை வந்து வர்ம புள்ளியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய போகர் சித்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறாரு. அக்குபஞ்சரில் நமக்கு வந்து சீனர்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் புள்ளியாக ஒரு சயின்ஸ் வந்து சொல்லியிருக்குது. அந்த புள்ளியை நம்ம வந்து தூண்டுதல் கொடுக்கப்படும் பொழுது, அந்த புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது உங்களுடைய சிறுநீரகம் கூலிங் ஆகுது. அதன் மூலமாக உங்களுக்கு தலைமுடி உதிர்தல் கட் ஆகுது, ஸ்டாப் ஆகுது அப்படின்றது. இந்த இடத்துல நீங்கள்
ஃபஸ்ட்டு நாள் ஒரே நாளில் அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுதே உங்களுக்கு மறுநாளே முடி உதிர்தல் உங்களுக்கு கட் ஆகிறத நிப்பாட்டுறத உங்களால் கண்கூட பார்க்க முடியுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பாத்ரூமில் குளிக்கப்படும் பொழுது உங்களுடைய முடி அப்படியே குளிக்கும்போது முடி போகுதா, முடி ஃபுல்லாக அங்கே வந்து சிந்துதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவலையாக இருக்கா, அதை முதல்ல பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புள்ளியை நம்ம வந்து அழுத்தம் கொடுக்க போகிறோம். இந்த அழுத்தம் கொடுத்துட்டு திரும்ப மறுநாள் செக் பண்ணி பாருங்களேன். அந்த முடி உதிர்தல் ஒரு 50 முடி உதிர்ந்துருக்கு அப்படின்னா அது அப்படியே 50% குறைஞ்சிரும். 25 முடி 20 முடிகள் தான் உதிரும். 25 முடிகள் உதிர்றது குறைஞ்சிரும். இது அடுத்த நாள் பண்ணிகிட்டே வரப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு முடி கூட உதிர்றது வந்து இல்லாமல் சூப்பராக ஆயிருங்க. என்னங்க பண்ணணும், அது எங்கெங்கே இருக்குது அந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு இமேஜ் கிளிப்பு உங்களுக்கு வரும், தெளிவாக இருக்கும். இது K10 அப்படின்னு சொல்லுவாங்க அக்குபஞ்சர் புள்ளியில். நம்மளுடைய முழங்கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முழங்கால் மடிப்பு ரேகை, இந்த முழங்கால் மடிப்பு ரேகையில் ஓகேங்களா உள்பக்கமாக, அதாவது கட்டை விரல் பக்கம் தான் உள்பக்கம், இந்த முழங்கால் மடிப்பு ரேகையில் உள்பக்கமாக மடிப்பு ரேகை முடிகிற இடத்துலேருந்து ஒரு நம்மளுடைய இந்த ஒரு ரேகை, அதாவது 1 இன்ச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா, அப்படி உள்பக்கமாக நீங்கள் அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுங்க. அழுத்தம் கொடுத்துட்டு வரப்படும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி உதிர்தல் ஃபஸ்ட்டு நாள்லேயே நல்ல மாற்றம் வரும். இந்த புள்ளியை K10 அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த இமேஜ் உங்களுக்கு ரொம்ப கிளியராக உங்களுக்கு விளக்கும். சப்போஸ் இன்னும் தெளிவாக வேணும்னா நீங்கள் கூகுள்லேயே கூட K10 அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. K ஃபார் கிட்னி, 10 அப்படின்றது அதனோட நம்பரு. இது என்ன சொல்லுவோம்னா வாட்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சீனர்கள். நீரை கொடுத்துக்கிட்டே இருக்குமா, அப்படி ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட். அப்போ நமக்கு சிறுநீரகத்துக்கு அந்த நீர் சம்மந்தப்பட்ட அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான பாயிண்ட். தினம்தோறும் காலை மாலை 2 வேளை நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம், 3 வேளை 4 வேளை கொடுத்தாலும் தப்பு கிடையாது. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்டில் ப்ரெஷர் கொடுங்க. 2 கால்லையும் கொடுக்கலாமாங்க, தாராளமாக கொடுக்கலாம். கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். உங்களுடைய முடி உதிர்தல் உடனடியாக நிறுத்தப்படுவது மட்டும் இல்லாமல் முடி க்ரௌத் ஆகிறதையும் உங்களால் கண்கூட பார்க்க முடியும். தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் இதை கொடுத்துடுவாங்க. உங்களுடைய முடி உதிர்தல்ன்றது சுத்தமாக நின்று பயங்கரமாக க்ரௌத் இருக்குங்கன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நிறைய எண்ணெய்கள்லாம் இன்றைக்கி வந்து கிடைக்குது. இருந்தாலும் உங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுவிட்சை ஆன் பண்ணி உங்களுடைய முடி உதிர்தலை உங்களால் தடுக்க முடியும். பயன்படுத்தி உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் கிடைச்சது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இதை சொல்லி அவர்களையும் பயனடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.